Glory to God. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் ஜெயம் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் வாஞ்சியோடு ஒவ்வொரு நாளிலும் நாம் கடந்து செல்கிறோம். அனுதினமும் நமக்கு வெற்றி வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம்ல வெற்றி பெற வேண்டும் என்று படிக்கிறவர்கள் நல்ல மதிப்பெண்கள் ஹையஸ்ட் மார்க் வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளும் உண்டு. தோல்வி அடையக்கூடாது என்று படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் வெற்றியை நிச்சயமாக அடைகிறார்கள். நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக படிக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். ஆக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது படிப்பாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய வேலையிலும் கூட வெற்றி வேண்டும், நாம் செய்யக்கூடிய தொழில்களிலே நமக்கு வெற்றி வேண்டும், வியாபாரங்களிலே வெற்றி வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம்? வெற்றி வாழ்க்கைக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? போராடி கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இந்த உலகத்திலே நாம் போராடுவது எல்லாமே ஒரு நல்ல போராட்டம் தான், ஒரு விசுவாச போராட்டம். நம்முடைய வாழ்க்கை அந்த வெற்றியை நோக்கி விசுவாசத்தோடு கடந்து செல்கிறதான ஒரு வெற்றி வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படினால் நாம் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளவே விரும்புகிறோம் என்பது உண்மை. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். படிக்கிற பிள்ளைகள் எத்தனை நாள், வாரத்தில் எத்தனை நாள் கிளாஸுக்கு போறாங்க? 6 நாள். மீதியுள்ள ஒரு நாள் சர்ச்சைக்கு வராங்களா? சரி, எப்படியோ வந்துடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 நாள் படித்து ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அவங்க அந்த 6 நாள் படிச்சுட்டு எத்தனை பெர்சன்டேஜ் மார்க் வாங்குறாங்க? சொல்லுங்க. 50, 60, 70, இன்னும் அதிகமா யாராவது? ஹலோ, 80 இல்ல. அப்போ ஒரு 50, 60%, 70%, 6 நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் வாங்கக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளவு? இவ்வளவுதான், 50, 60. இதுல 40க்கு கீழே வச்சுன்னா ஆண்டவர் சொன்னார், 30, 60, 3 பலன் கொடுக்கணும். 30 மார்க் 30 வாங்குறவங்க எப்படி? 30 பலன் கொடுத்தா எவ்வளவு? ஃபெயிலா? ஃபெயில் தானே? சொல்லுங்க. ஃபெயில் தானே? பாருங்க, உறுதியா சொல்றான். 60 மார்க் எடுத்தா ஓரளவுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் கிரேட். 100 மார்க் எடுத்தா சூப்பர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதான் இதனுடைய பிள்ளைகள். நாம ஒரே ஒரு நாள் சர்ச்சுக்கு வரோம். 6 நாள் இந்த உலக வாழ்க்கையில, உலக காரியங்கள்ல வேலை வேலை, தொழில், வியாபாரம் ஓடி ஒரு நாள் வந்துச்சு. நமக்கு 100 மார்க் வேணும்னா அன்று போடுவாரா? ஹலோ, சொல்லுங்க. நமக்கு எத்தனை பெர்சன்ட்? 6 நாள் ஸ்கூலுக்கு போன பிள்ளைகளுக்கு ஒரு 60%, 70% தான் வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு நாள் சர்ச்சுக்கு வர நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜெயம் கிடைக்கும்? திருப்பி முதல்ல திருப்பிக்கிட்டான், இன்னொருத்தர் தூணுக்கு மறைவில ஒழிச்சுக்கிட்டான்.
அந்த மறைவு விட்டு வெளியே வாங்க. தூண் மறைவில் இருக்க ஸ்டாலின் அண்ணன் கொஞ்சம் தள்ளி இருக்காரு. மோகன் தள்ளி. அதே தேவனுடைய பிள்ளைகள், ஒரு நாள் நாம சர்ச்சுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் வேணும். எங்களுக்கு 100% ஈசாக்கு விதவைத்தான் 100 மடங்கு ஆண்டவர் விளை செய்வார். காரணம் தெரியுமா? அவர் தலைப்பீடத்திலே கடத்தப்பட்டார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒரு நாள் நீ ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாலும் உன்னுடைய உள்ளம் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஆண்டவருக்கு நீ முழுமையாக ஆண்டவருக்கு நீ தந்துட்டேன்னா உன் ஆண்டவர் 100 மடங்கு விளைய செய்வார். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சபையிலே கூடப்படுகிற எல்லா காரியத்திலும் நீ பங்கு பெறணும். யாருக்கு நம்ம பைபிள் ஸ்டடி, பெண்களுக்கான கூட்டம், மற்ற வெள்ளிக்கிழமை உபாச கூட்டம். உங்களுக்கு காலையிலும் வர முடியலன்னாலும் மாலையிலும் ஆராதனை நடக்குது, உபாச ஆராதனை. அது கணக்கு கொள்ளாமே. நாம வீணாக நேரத்தை போக்கடிக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வேண்டும். நாம் செய்யக்கூடிய வேலையில் ஆசீர்வாதம் வேண்டும், தொழில் ஆசீர்வாதம் வேண்டும், வியாபாரத்தில் ஆசீர்வாதம் வேண்டும். இப்படி நாம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நமக்கு வெற்றி கொடுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்தவான்கள் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு முன்னோடிகளாக திகழ்கிறார்கள். அவர்கள் பெற்ற ஜெயம், அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அது மிக உகந்த ஒரு பாடமாக காணப்படுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 3:5 வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், ஜெயம் கொள்ளுகிறவர் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் வெண்வஸ்திரம் தரிக்கிறார். வெள்ளையான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல அவருடைய நாமம். வாசிங்க, வசனத்தை முழுசு வாசிங்க. 3:5 வெளிப்படுத்தல் 3:5 மைக்ரோஃபோன். அவன் வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். அவருடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாமம் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நாமம் உண்டு. தானியேல் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தானியேல் அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எருசலேமிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டவனாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். அப்ப அந்த சிறையிருப்பின் வாழ்க்கையிலும் கூட அவருடைய காரியம் ஜெயமாகிறது. தானியேல் கைதியாக இருந்த வேளையில் கூட கர்த்தராலே உயர்த்தப்பட்டான். தானியேலுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயரு? தானியேல் என்று சொன்னால் என்ன? தானியேல்னா என்ன பெயரு? கர்த்தர் நீதி செய்கிறவர் என்று அர்த்தம். ஆனால் இந்த பாபிலோனிய ராஜா ஒரு பேரை கேட்டவுடனே தானியேலா கர்த்தர் நீதி செய்கிறவரா? கர்த்தர் நீதி செய்கிறவர் நீ பேரை வச்சிருக்க, நான் உன்னை பிடிச்சு கொண்டு உன்னை அரெஸ்ட் பண்ணிக்க எனக்கு அடிமையா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சிரிச்சிருப்பானா இல்லையா? நீதி செய்கிற ஆண்டவருடைய பேரை நீ தானியேல் வச்சுட்டு சிறை கைதியாக இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருப்பான்.
உடனே அவன் ஒரு பேர் வச்சான். என்ன பேர் வச்சான்? நேபுகாத்நேசர் சூட்டிய பேர் என்ன? பெல்ஷதாசார். பெல்ஷதாசார் அப்படின்னா என்ன? பாகால் தெய்வமே இவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேர் வச்சான். இப்போ நீதி செய்கிற ஆண்டவர் அவனை காப்பாரா? இல்லை என்றால் ராஜா வைத்த பெயர் பெல்ஷதாசார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகால் தெய்வம் அவனை காப்பாற்றுமா? ஹலோ, நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர், ஞானஸ்தானம் டைம்ல ஒரு பேர். என்ன பேரு? ராஜசேகர், ஏனோக், ராஜசேகர், ஏனோக். எப்பொழுதும் தேவனோடு கூட நட, தேவனை நோக்கிப்பார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தவர். அதனால அவனுக்கு மரணமே இல்லாமல் ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்றைய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். மோசே அப்படின்னு சொன்ன என்ன பேரு? என்ன அர்த்தம்? உண்மை உள்ளவன் அர்த்தம். அந்த பேரை வச்சிருக்கவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில உண்மையில இருக்கிறதா எனக்கு தெரியாது. பேசுறது பேர் வைப்பதற்கு நீ முந்தின பேர் என்ன? இப்போ ஆண்டுடைய நாமத்தினாலே உனக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன? உன் பேருக்கு தகுந்த நடக்கிற. ஏனோக்கு என்றால் நீ தேவனோடு கூட இருக்கிறாயா? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாயா? மோசேன்னு சொன்னால் நீ உண்மை உள்ளவனாக இருக்கிறாயா? இல்ல பழைய பேருக்கு தகுந்தாப்புல உன் வாழ்க்கை இருக்கிறது. என் வாழ்க்கையில நான் நிறைய வேலையில என் பேரை குறிச்சு நான் நினைச்சிருப்பேன். என் பேர் நெல்சன். எங்க அப்பா எனக்கு அந்த பேரை வைக்கும் போது நான் எப்படி தாமசனுக்கு என்னுடைய பைபிள் கிளாஸ், என்னுடைய பைபிள் கிளப் அந்த பேரை வச்சேனோ அதே போல எங்க அப்பா எனக்கு அந்த பேரை வைக்கும் போது அவர் எங்க அப்பா டீச்சரு. அவங்க ஸ்கூலுக்கு விசிட் வருவாங்க. டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர். அவர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால அவர் பேரு நெல்சன். அந்த பேரை ஞாபகம் வச்சிருந்து நான் பிறந்த உடனே எனக்கு வச்சிட்டேன். உங்களுக்கு பெரிய நெல்சன் தான் என்னது? கிரிக்கெட்ல கிரிக்கெட்டர் நெல்சன் சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? கிரிக்கெட்டர் தெரியுமா? கிரிக்கெட் பாக்குறீங்களா இல்லையா? எப்ப நெல்சன் சொல்லுவாங்க? சரி, 1-1-1 நம்பர் 3 நம்பர் எப்போ அந்த ஸ்கிரீன்ல அவங்க பேட்டிங்ல ஸ்கோர் எடுக்கிறாங்களோ நெல்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு கால், இவ்வளவு இழந்தாலும் வெற்றி ஒன்றே இலக்காக கொண்டு வாழ்ந்தவர் தான் நெல்சன். நெப்போலியனை தோற்கடித்தார். பல 13 முறைகள் தோல்விட்டாலும் கூட கண்ணை இழந்தாலும், காலை இழந்தாலும், கைகளை இழந்தாலும், 1-1-1 இப்படிப்பட்ட 3 காரியத்தை இழந்தாலும் வெற்றி 14வது முறை வெற்றி பெற்றார். ஒரு அலையை சொல்லுவோமா? நெப்போலியனை தோற்கடித்தார். ஒரு மாபெரும் வீரனை தோற்கடித்தார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் அதை நினைப்பேன். எனக்கு ஒரு நாள் இந்த அர்த்தத்தோட சொல்லல, ஒரு இந்த நெப்போலியனை தோற்கடித்தது நெல்சன் என்று ஒரு சரித்திர வாத்தியார் என்னை பார்த்து சொன்னார். தோல்வி வாழ்க்கையில் இருந்து நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம். எத்தனை தோல்விகள் வந்தாலும். நான் 5வது வகுப்பு படிக்கும் பொழுது டைபாய்டு காய்ச்சல் வந்து எனக்கு எல்லாமே மறந்துடும். எல்லாமே மறந்துடும். வீட்டில் எங்க அம்மா ஒரு 3 பைசா கொடுப்பாங்க. போய் 1 பைசாவுக்கு மிளகா, 1 பைசாவுக்கு தேங்காய், 1 பைசாவுக்கு பொரியல் இல்லை, 3 வாங்கிட்டு வரும். எதுக்கு தெரியுமா? சட்னி. நான் நேரம் கடைக்கு போவேன். 3 பைசா உங்களை கொடுப்பேன், பொரியலும் வாங்குவேன், திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன். சாப்பிட்டே வீட்டுக்கு வந்துடுவேன். என்னடா எங்கடா போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரேன். இது வேற ஒரு மாதிரி இருக்கும். பொரியலை வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தேன். சட்னி ஆகிடும்டா, போ படுப்பிக்கு போ. படுப்பிக்கு 3 பைசா. தேங்காய் வாங்குவேன், மிளகா வாங்குவேன், பொரியலை வாங்குவேன். நான் வாங்காத திட்டே இல்லையா? ஸ்கூல்ல பார்த்தா
என்ன வெயில், அது கடல் மணல் அடித்து போடப்பட்ட அந்த ரோமன் கத்தலிக் அந்த காம்பவுண்ட்ல கடல் மணல் அடிக்கப்படும், ஆத்து மணல்கள், அந்த மணல்ல முழங்கால அப்படி பாடியிருக்கிறாங்க. ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டு நான் சொல்லலைன்னா 10 தடவை எழுதி வர சொல்லுவாங்க. 10 தடவை நான் எழுதி போக மாட்டேன், மறந்துடுவேன். விளையாட்டு மறந்துடுவேன். அதனால போவேன். போன உடனே என்ன பண்ணுவாங்க, 10 20 மாற்றுவாங்க. எனக்கு காலையில தான் ஞாபகம் வரும். இப்போ ஸ்கூலுக்கு வந்தவர்கள், அதுவும் அந்த டீச்சர் பீரியடு, செகண்ட் பீரியடா இருந்ததுன்னா அந்த பீரியடு தரப்படமே இருந்தால் 10 தான் எழுத முடியும். இப்போ 10வது முதல் நாள் எழுதிருந்தா எனக்கு அந்த தண்டனை வந்துருக்கேன். 10 எழுதுனா அடுத்த 10 எழுதாம அவனுக்கு போய் நிற்பேன். 20 தடவை அவனுக்கு கொடுத்துருந்தேன். எங்க 10 போ 40 அப்படிமா. ஆக 40 100 ஆகி கடைசியில முடங்காங்க. வெயில், உச்சி வெயில், மரத்து கையில தான் கிளாஸ் நடக்கும். சேர்ந்தாங்க வெயில போவாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில அவமானமா இருக்கும். வெயில் அப்படியே கால் முட்டெல்லாம் சூடு எடுத்து எவ்வளவு யோசிப்பாருங்க. மணல்ல முழங்கால் போட்டேன். ஒரு நாள் போட்டு ஓடிட்டேன், ஓடிட்டேன். எங்க அப்பாட்ட ஓடி போய் நான் இனிமேல் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு அப்பா சொன்னாரு. என்னடா இது, அந்த டீச்சர் வெயில முழங்கால் போட்டாங்க, என் முட்டியை பாருங்க அப்படின்னு அப்படியே வெந்து போய் இருந்தது. அப்படியே நேரம் கூட்டு போறாரு. போய் அவ்வளோ எக்ஸப்ட பேசி உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நோய் வந்ததுனால அவங்களுக்கு மறதி போடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க. அதுக்கப்புறம் எங்க மாப்பிள்ளை பேச்சு அந்த மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி அப்படி ஒரு மாப்பிள்ளை பேச்சு பின்னால் அப்படி உட்கார வருஷம் மாப்பிள்ளை பேச்சு. அதுக்கு பேர் என்னாச்சு, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் கேட்டாலும் கேட்க மாட்டான். 9th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் பண்ணி எங்க அப்பாவை என் கிளாஸ் பேசி அவங்க ஃபெயில் பண்ணுங்க. என்னால 3 பேர் அந்த ஃபெயில் ஆகிட்டாங்க. 4 பேர் ஒரு பெண்மொழியை சேர்ந்து என்ன ஃபெயில் பண்ணதுனால செகண்ட் இயர் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு ஆர்வம் எப்படி வந்ததோ எனக்கு தெரியும். ஆனால் ஒரு காரியத்திலே நான் நினைச்சுவேன், ஆர்வமாக ஈடுபடுவேன். எல்லா காரியம் தெரியுமா, விளையாட்டு. விளையாட்டு மட்டும் என்னிடத்தை அதிகமாக காணப்படும். 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது ஹைஸ்கூல்ல 8th வரை தான் எனது 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஹைஸ்கூல். விளையாட்டு கபடி ஃபர்ஸ்ட், லாங் ஜம்ப் ஃபர்ஸ்ட், ஹை ஜம்ப் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். கபடியில நான் தான் கேப்டன், என்னுடைய குரூப் ஃபர்ஸ்ட். இப்படி கர்த்தர் என்ன செய்தா உயர்த்த ஆரம்பித்தார். எக்ஸாம் எழுதுனா 3rd ரேங்க் 2nd ரேங்க் வர ஆரம்பிச்சு. ஒரு அலையில சொல்லுவோமா, அலையிலோயா. ஃபர்ஸ்ட் ரேங்க் டிரைவ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் பக்கத்தில் ராமையான்னு ஒரு பையன், அவன் கம்ப்யூட்டர் மைண்ட் அப்படி பக்கத்தில். இது விளையாட்டு மைண்ட். அப்படியா அப்படி 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 தூக்கி அப்படி அப்படி பாரு ரைட் முடிஞ்சு போச்சு. விளையாடு அப்படின்னு விளையாட போயிடும். அவன் கம்ப்யூட்டர் மைண்ட் அப்படியே மைண்ட் இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், அவன் அசைக்கவே முடியல கடைசி வரை. ஆனால் கடைசி வரை செகண்ட் 3rd இந்த ரேங்க்லேயே கத்தரை உயர்த்தி கொண்டே வந்தார். ஒரு நிறைய சொல்லுவோமா, கத்தருக்கு சோதரம். நான் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது என்னுடைய ஸ்கூல் லீடராக ஒருத்தர் இருந்தான். அவன் என்னை டெய்லி என்னை கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட் விடுறோம். அவர் என்ன அடிப்பார். ஒரு தடவை அடிச்சுட்டு அவர் கப்பு உடஞ்சு போச்சு. தரப்பட்டு சொன்னாரு, உனக்குலாம் என்னடா எருவு மட்டும் அடிச்ச மாதிரி அடிக்கிறது. நான் சொன்னேன், நான் தப்பே பண்ணல சார், அவன் இந்த மாதிரி பண்றான் அந்த லீடர் அப்படின்னு. இருந்தாலுமே அவர் என்ன நினைச்சுவாரு, அது பிறகு என்ன அடிக்க மாட்டாரு, எழுதி கொண்டு வந்து கொடுத்துருவோம். நான் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் இயர் நான் படிச்சுட்டு 10th போகும்போது அவன் அங்க போய் ஆகிருக்கான். அல்லேலூயா. நான் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் தான் ஸ்கூல் லீடர், ஸ்கூல்ல கிளாஸ் லீடர்.
10th ஸ்டாண்டர்ட் வரும்போது அதே பிள்ளைகளோட அங்க போனேன். அத்தனை பேரும் எனக்கு தான் ஓட்டு போட்டு என்ன தான் லீடர் ஆகிட்டாங்க. நான் பழி வாங்கணுமா? 2 தடவை நான் எழுதி கொடுத்தேன். என்னை கும்பிட்டான். நான் சொன்னேன், உனக்கு தெரியல அந்த வலி, உனக்கு இந்த வலி தெரியல. நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன், எவ்வளவு அடிப்பட்டேன். நீ என்ன ஒரு நாள் கூட உங்க இதுல இறக்கம் வரல. நான் உங்க 2 தடவை ஹெட் மாஸ்டர் விட்டுருக்கேன், நீ இந்த பாட்டு பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு. ஆனால் அவன் ஸ்கூலை விட்டே போயிட்டான். கொஞ்ச நாள் மிலிட்ரி மேன் ஆகிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை பாழாக்காமல் தலையாக்கினார். ஒரு அகிலே சொல்லுவோமா? என்னை மென்மேலும் உயர்த்தினார். நான் 11th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஸ்கூல் பீப்புள் லீடர். என்னை உயர்வை கொள்வதே கொடுத்தார். அன்றிலிருந்து என்னுடைய வாழ்விலே நான் அநேக காரியங்களை நான் கற்பிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை தாறுமாறாக போனாலும் மீண்டும் என்னை ஆண்டவர் என்ன செய்தார்? அழைத்தார், தெரிந்து கொண்டா, ரட்சிப்பை தந்தா. அந்த ரட்சிப்பு அவர் எனக்கு தந்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவருடைய கிருபையினாலே நான் ஊழியக்காரனாக மாற்றப்பட்டேன். அல்லேலூயா. அந்த ஊழிய அழைப்புக்கு நான் அவருக்கு என்ன செய்தேன்? முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக மாற்றி இன்று உங்கள் முன்பாக என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்த்து இந்த வேளையிலே சொல்ல கிருபை செய்திருக்கிறார். ஜெயம் என்பதே நம்முடைய லட்சியம். நான் இப்பொழுது நான் சொல்வது அதுதான். வெற்றி பெற வேண்டும். வெற்றியே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். நாம் அடையக்கூடிய எல்கை அது பரலோகம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தை சேர்க்க வேண்டும், சேர வேண்டும் எல்லாரோடும் என்பதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கிறது. அதனால்தான் நான் இந்த வருடத்திலே அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாசம் நான் மட்டும் இருப்பதில்ல, எல்லாரும் இருக்க வேண்டும். எல்லாரும் சாயந்தரமும் அதில் வந்து பங்கு கொள்ள வேண்டும். எல்லாரும் இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இது நல்ல மேய்ப்பரின் ஆண்டு. குறைவில்லாமல் ஆண்டவர் நம்மை நிறைவான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த வேண்டிய ஒரு ஆண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் அவர் பெல்ஷாத்சார் என்று பெயரிட்டார் கூட, அந்த தானியேல் அவரிடத்திலே ஒரு டெடிகேட் இருந்தது, பிரதிஷ்டை இருந்தது. ஜெயம் கொள்ள வேண்டுமானால் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு ஒரு பிரதிஷ்டை வேண்டும். என்ன பிரதிஷ்டை வேணும்? ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க என்ன செய்வாங்க? மேக மாம்ச இச்சைகளெல்லாம் அடக்கி அவங்க என்ன செய்வாங்க? ஓடணும், ஓடி செயல்பட வேண்டும் என்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கு தானியேல் அவன் அங்கு வந்த பொழுது அவன் இவனிடத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 4 பேரையும் அவங்களுக்கு ராஜ்ய உபகாரம் பண்ணி அவங்களை என்ன செய்றாங்க? அவங்களை தேவ சமூகம் அந்த ராஜ சமூகத்தில் கொண்டு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் நடந்தது என்ன? இவன் டெடிகேஷன் என்ன? நான் என்ன செய்ய மாட்டேன், திராட்சை ரசமோ இறைச்சியோ மற்ற எதுவுமே எல்லாம் காய்கறிகள் போதும். நாங்க என்ன செய்வோம்? இந்த காய்கறியை சாப்பிட்டு நாங்க அவருடைய ராஜ சமூகத்தில் வந்து நிற்போம். அப்படி பாருங்க, கர்த்தர் எங்களோடு கூட இருந்து என்ன நடப்பிக்கிறார் என்பதை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? ஒரு டெடிகேட் பண்றான். அந்த பிரதிஷ்டை நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் ஒரு பிரதிஷ்டை வேண்டும், ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். இந்த அர்ப்பணிப்பு இருந்தால் தான் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு லக்கு நமக்கு, ஒரு எய்ம், ஒரு குறிக்கோள் உள்ள ஒரு வாழ்க்கையை தான் வெற்றியை கொண்டு வரும். என்ன வியாபாரம் பண்ணுங்க, இல்ல தொழில் பண்ணுங்க, இல்ல நான் வேலையில இருக்கேன், ஒரே ஒரு குறிக்கோள், ஒரு பிரதிஷ்டை. என் ஆண்டவரை விட்டு ஒரு நாள் நான் நினைச்ச மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு தருகிற அந்த அவருடைய பிரசனத்திலிருந்து நான் ஒரு நாள் நினைச்ச மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். நேபுகாத்நேச்சர் காலத்துலலாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. இந்த நேபுகாத்நேச்சர் அவன் என்ன பண்றான்? இவங்களை சோதிக்கிறான். ஆனா
இவங்க ஒரு பிரதிஷ்டை. நாம் பாருங்க, இந்த 4 வாலிபருக்கும் 17ஆம் அதிகாரம் 1:17 நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேசருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டார். ராஜா அவர்களோட பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா என்பவருடைய போல வேறொருவரும் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த 1:5 ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார்கள். எந்த காரணத்தை கூட நான் குடிக்க மாட்டேன், எந்த காரணத்தை கூட நான் எழுச்ச மாட்டேன், மது அருந்த மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் நான் எழுச்ச மாட்டேன். ராஜா உண்ணக்கூடிய அந்த உணவுகளை நான் உண்ண மாட்டேன். எனக்கு எது போதும், எனக்கு சாதாரண சாப்பாடு. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெயம் பெற வேண்டுமானால் ஒரு திரைச்சு எடுக்கணும். இவ்வளவு காலம் சில காரியங்களுக்கு நாம் அடிமைகளாக காணப்படுகிறோம். சிலவங்க சிகரெட் குடிக்கிறவங்க சிகரெட்டுக்கு அடிமையா இருப்பாங்க. நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். நான் சொல்லியிருக்கிறேன், 5 பாக்கெட் சிகரெட் 2 சேர்ந்து. பாஸ்டர் தாமஸ் ராஜி என்று சொல்லி சமீபத்தில் இறந்து போறாரு, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இறந்து போறாரு. அவருடைய சாட்சி, ஒரு நாளைக்கு 100 சிகரெட்டுக்கு மேல குடிப்பார். அவர் சொல்றாரு, இந்த உண்மையை சொல்ற பாஸ்டர் சிலர் தான் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு பிறக்கும்போதே உத்தமனாக பிறந்த மாதிரி நான் சொல்லுவாங்க. எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா உண்மையா அவர் சொல்றாரு, 100 சிகரெட்டு குடிப்பேன் அப்படின்னு. எப்படி இருக்கும் பாருங்க. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேனோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை சிகரெட்டு, பீடி, தண்ணி எல்லாவற்றுக்கும் கத்தர் வரைக்கும் ஒரு அடைய வச்சுடுவோம். சொல்லுங்க, தப்பு பண்றவங்க பான்பராக போடுறவங்க இனிமேல் பான்பராக போட மாட்டேன், குடிக்கிறவங்க இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். ஒரு பரிசு முடியும், முடியாது என்பது கிடையவே கிடையாது. நல்ல யோசிக்கோ. உன் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் ஒரு பிரதிஷ்டை அவசியம். நாம் பிரதிஷ்டை செய்தால் அந்த பிரதிஷ்டையை காத்துவிடலாம். ஒன்று ஞாபகம், நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வாழ வைக்கிற கர்த்தர். நாம் வாசிக்கிறோம், தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. தானியேலின் காரியம் ஜெயமாக மாறுவதற்கு அவருடைய பிரதிஷ்டை, அந்த பிரதிஷ்டையை காத்துக் கொண்டார். அந்த பிரதிஷ்டைப்படி அவன் நடந்தான். நெபுகாத்நேச்சர் காலத்தில் மாத்திரமல்ல, அவனுக்கு பிறகுள்ள தரியு ராஜா காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. காரணம் பிரதிஷ்டை. அவன் சில காரியங்களை, சட்டங்களை ஏற்றி அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவன் கட்டளை பிறப்பித்த பொழுதும் கூட தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படி 3 வேளையும் ஜெபம் செய்தான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த பிரதிஷ்டையில் இருந்து அவன் ஒரு நாளும் என்ன செய்யல, குறைவிக்கவே. அந்த பிரதிஷ்டையில் நாம் விலகவே. இவன் வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டை பண்ணு. ஆண்டவர் நீ செய்யக்கூடியது பிரதிஷ்டை.
ஆண்டவர் செய்யக்கூடியது. ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரும் உனக்கு துணை நின்று உன்னை என்ன செய்வா? அந்த பிரதிஷ்டை காத்துக்கொள்ள உனக்கு உதவி செய்வா. நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் பெருமிச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். நீ வேண்டிக் கொள்வது என்பது நீ வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக நம்முடைய ஆண்டவர் செய்வார். உன்னுடைய காரியம் ஜெயமாக ஆண்டவர் மாற்றுவார். நீ செய்ய வேண்டியது பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. பிரதிஷ்டையின் வாழ்வுதான் தானியேலின் காரியம் ஜெயமாக வரும். அநேக பிரதிஷ்டையே கிடையாது. சட்டை கிறிஸ்தவனாக மாத்திரம் நாம் இருந்தால் நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நான் என்ன சொல்லிட்டேன்? முதல்ல சொல்லிட்டேன். ஒரு நாள் வந்துட்டு எனக்கு 70% 100% எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நிச்சயமா கொடுக்க முடியாது. 7 நாளும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்துப்பார். 7 நாளும் ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து ஜெபித்து நீ ஆண்டவரை தேடு. கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை பிரதிஷ்டையோடு ஆண்டவரை ஜெபித்துப்பார். ஆண்டவரே, நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன். இனிமேல் நான் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட மாட்டேன். இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? திருட மாட்டேன். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நாம திருடி போய்விடுவோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாம திருக்குறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய டைம்லாம் திருடிட்டு அந்த நேரத்தெல்லாம் வாட்ஸ்அப்லையும் மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லையும் இன்னும் லேப்டாப்லையும் இப்படியாக நம்ம செலவழிக்கிறோம். வேலைக்காக லேப்டாப்பை திறப்பதில் நான் தப்பு சொல்லுவேன். கடவுளுக்காக உள்ள நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்காதபடி, வேதம் வாசிக்காதபடி, ஜபிக்காதபடி நாம என்ன செய்யறோம்? நேரத்தை வீணாக செலவு செய்கிறோம். இந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பிரதிஷ்டை செய்யும். இந்தியிலிருந்து ஒரு பிரதிஷ்டை. இப்பிரதிஷ்டை செய்தால் என்னெல்லாம் என் பிரதிஷ்டை உடைப்பதற்கு எத்தனையோ காரியம் அத்தனையும் தேவன் எனக்கு செய்ய கொடுத்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரதிஷ்டையிலிருந்து விழுந்து விடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய மாம்ச இச்சைகள் நம்மை என்ன செய்யும்? பாவத்திலே விழப்படும். நேற்று கூட இதுல போட்டப்பட்டேன், குரூப்ல போட்டு அகஸ்டின் ஜெபகுமார் சொன்ன ஒரு பரிசுத்தத்தை குறித்து சொன்னார். இச்சையினாலே விழுந்து நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போகிறார்கள். ஆனால் தானியேலின் காரியம் கடைசி வரை ஜெயமாக இருந்ததற்கு என்ன செய்யல? அவர் திராட்சரசம் குடிப்பதில்லை. எந்த ஒரு மதுபானம் எதுவுமே அருந்துவதற்கு அவரை இடம் கொடுக்கவில்லை. நீங்க நல்லா யோசிப்பாங்க. யோசேப்பு எப்படி உயர்வை கண்டான்? அவரது பிரதானிகள் தலைவருடைய போத்திபாருடைய மனைவி அவனை இச்சித்து கூப்பிட்ட பொழுது கூட நான் தேவனுக்கு என்ன மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன். அதுதான் பிரதிஷ்டை. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இவரை 4:13 சொல்வதை போல கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறோம். அவருக்கு மறைவான சிருஷ்டிகள் ஒன்றுமே கிடையாது. இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எங்க போனாலும் சரி, ஆண்டவருடைய பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு இருக்கேன், நான் வெளிநாடு போறேன், உங்களை விட்டு நான் ஃபிளைட்ல நான் திருப்பி வரக்கூடாது. திருப்பி வர்ற ஃபிளைட்ல எல்லாம் கொடுத்துருக்கேன். என் பக்கத்தில் உள்ள ஒரு கப்பல் வாங்கினான். அவன் ஏன் ஊழிய ஆரம்பிச்சான். அவன் எனக்கு அந்த ஊதியம் கொண்டத வாட்ஸ் திஸ் அப்படின்னு ஒயின் அப்படின்னா black tea, I want black tea. That's also same color I think.
பிளாக் டீ கொண்டு வா அப்படின்னு. அந்த டீயை அப்பப்போ அப்படி வரும்போதே அப்பப்போ எனக்கு பிளாக் டீ வேஸ்ட் அப்படின்னு. நாங்க இருந்து வாரம் தூங்கவே இல்லை, 4 மணி நேரம் தூங்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, டீயை குடிச்சுட்டு எதுக்காக சொல்லுவாங்கன்னு சொன்னா, எல்லாம் கிடைக்குது, ஃப்ரீயா தானே கிடைக்குது. வெளிநாட்டு மது, ஹலோ, அந்த கதையை விட்டுத்தானே நம்ம ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அவருடைய இலக்கத்தினால நம்ம கழுவி அந்த படு பாவத்தில் இருந்தாலும் நம்ம தூக்கி எடுத்தார் ஆண்டவர். அந்த விளையாட சேற்றில் இருந்தாலும் நம்ம தூக்கி எடுத்தாரு. வீட்டை அந்த பாவத்தில் கழுவதற்கு சாத்தான் எத்தனையோ வகைகளை புரிப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது உயிரா இருந்தாலும் குயினா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் போடா அப்படிங்கிற தேவனுடைய பிள்ளைகள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அது நல்ல அழகான பொருட்கள் அப்படி கொண்டு வந்து ஒயினை சப்ளை பண்ணுவாடு. அவன் புருஷன்கிட்ட தீர்ப்பாடா இல்லையோ, நம்மகிட்ட மட்டும் பல ஈன்னு காணிக்கிட்டு ஒயினை கொண்டு வருவாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. விழுந்து போகாதபடி, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இரு. ஹல்லேலூயா. அல்லது சிந்திப்பதற்காக சொல்கிறேன். நம்முடைய பிரதிஷ்டையின் வாழ்க்கையை சாத்தான் எந்த விதத்திலாக உடைக்க வேண்டும் என்று பலவிதமாக வருவான். பிரதிஷ்டை வாழ்க்கையை உடைத்து விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். சிம்சோன் அவருக்கு அந்த பிரதிஷ்டை என்பது நசரேய பிரதிஷ்டை. முடி சிறைக்கப்படும், தலையில சவரன் தட்டி படக்கூடாது. வேசி மடிக்கு போய் விழுந்ததுனால இவன் அந்த உண்மை சொல்லி அந்த நசரேய விரோதம் என்ன செய்தது, போய்விட்டான். முடி எடுத்தாங்க, பலப்புறம் பேச்சுங்க. அதனால் வரை யாராலும் எதுவாலும் கட்டவே முடியாது. இரும்பு சங்கிலியால் அழைச்ச எந்த விதத்தையும் அவனை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலசாலியான சிம்சோனை நசரேய விரதத்திலிருந்து அவர் விலகினபடியினாலே, பிரதிஷ்டையை விட்டுவிட்டபடியினாலே பலம் இழந்து, கண்களை இழந்து, பலகிடப்பட்டவனால் கேலி கூத்தாக கொண்டு வரப்பட்டு ஜனங்களுக்கு முன்பாக இப்ப எப்படி இருக்கான் யோசிப்பாங்க. வாழ்க்கையில் நீ பிரதிஷ்டை இழந்துட்டா, நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்னெல்லாம் நாங்க கேட்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்னெல்லாம் கேட்கிறோம். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? உன் பழைய வாழ்க்கையில நீ விட்டுட்டியா? பழைய மனுஷனை இப்ப அடக்கம் பண்ணிட்டு புது மனுஷனை அடக்கம் பண்ணியா? கேட்கிறோம். எதுக்காக கேட்கிறோம்? பிரதிஷ்டை. நீ பிரதிஷ்டை விட்டுட்டா அநேகருக்கு மத்தியில் நீ கேள்வி பொருளாய் அத்தனை பேர் உன்னை கிட்ட பண்ணுவான், கேள்வி பண்ணுவான், அசிங்கமா பேசுவான், உன்னை திட்டுவான், உன்னை குட்டுவான். உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா நீ பெருமளவுக்கு காணப்படுவான். ஜாக்கிரதை. ஜெயம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பெண் வஸ்திரம் தரிக்கப்படும். காரியம் ஜெயமாக அவன் பெருசாசாரம் சொல்லிட்டு யாரு பாகாலே அவனை காப்பாற்றுன்னு சொல்லி பெயர் விட்டாரே. ஆனால் அவன் காலத்திலேயும் சரி, காரியம் ஜெயமா இருந்தது. அவனுக்கு பின்னால் வந்த தனியும் காலத்துல அவசரத்தை இவனை தூக்கி சுக்கிய கபியில போட்டாங்க. அங்க சுக்கிய கபியில முன்னால வந்து இந்த தனி ராஜா எப்படி கூப்பிட்டான்? பெருசாசாரம் நீங்க கூப்பிட்டானா? இல்லை, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை கும்பிடுகிறவனே, தேவன் உன்னோடு கூட இருந்தாரா? சொல்றான், எஸ் எஸ். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உன்னை பட்சிக்க விரும்புகிற எல்லா சாத்தானுடைய வாயையும் ஆண்டவர் கட்டி போடுவார். உனக்கு விரோதமான விரோதிகள், உனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், உனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள், அவன் சொல்ற எத்தனை பேர் வந்தாலும் சரி, அத்தனை பேரையும் ஆண்டவர் கட்டி போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் காரியத்தை சொல்லுவார். நம்முடைய ஆண்டவர் அவர் வல்லவர், சர்வ வல்லவர். ஓரல் ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனிதர், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, எனக்கு தெரியாது. ஓரல் ராபர்ட்ஸ் அவர் செபித்தார்னா
இந்த குட்டையா இருக்கிற கையும் எச்சியும் அந்த அடுத்த கையை மாறி வந்துடும். நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலயோ 11ஆம் அதிகாரத்திலயோ உண்டு. சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஜோமனோட கையை செய்யும் மறுகையை போல சொசமாகும். அது மாதிரி கால் குட்டியா இருந்தா என்ன சிலவங்க இப்படி நடப்பாங்க, இப்படி நடப்பாங்க. ஏன்னா அந்த கால் ஒரு கால் குட்டியா இருக்கு, அந்த காலம் கூட சரியாக வந்துவிடும். அவ்வளவு தேவ துருவு கட்ட மனுஷன். ஒரு அந்த பேட்டிக்கு வந்த ஒரு இவர்கிட்ட கேட்டான், ஐயா இங்க ஜோம் பண்ணும்போது ஒரு மரண தருவாயில் இருக்கிற ஒரு ஒரு ஆத்மாவை கொண்டு நீங்க ஜோம் பண்ணா, நீங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா இறந்து போச்சுன்னா என்ன செய்வீங்க? நான் அடுத்தவங்களுக்கு ஜோம் பண்ண போயிருவேன், நான் அடுத்தவங்களுக்கு ஜோம் பண்ணுவேன். அவங்க ஒரு தங்கி நான் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம், நான் அடுத்தவங்களுக்கு ஜோம் பண்ண போயிருவேன். அப்போ உங்க ஆண்டவர் உங்களுக்கு உங்க கூட இருந்தவங்களுக்கு ஜெபத்துல வெற்றியை கொடுக்க மாட்டாரா? சொன்னாரா, என் கூட இருக்கிற ஆண்டவர் அவர் வல்லவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. நான் ஜெபிக்கும் பொழுதே ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுவா. நீங்க கேட்டீங்களே மறுத்து போனா நான் அடுத்தவங்க போயிடுவேன். ஒன்று சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், நான் நட்டேன் அப்பதான் நீ பாய்ச்சுனா தேவனே விளை செய்யும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணா ஆண்டவர் தான் செய்யணும், சோதனை கொடுக்கணும். அதனால நான் இங்க ஜெபம் பண்றேன், அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டவர் விளை செய்துட்டே வரும். ஆண்டவர் சோகப்பட்டுட்டே இருப்பேன். என் வேலை சோக கொடுக்கறதில்லை, ஆண்டவருடைய வேலை சோக கொடுக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறது சர்வ வல்லவர், அவர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். அவர் சொல்ற அவர் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட என்னுடைய ஜெபத்திலே ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் என்னாலும் சரி, ஒன்றை நீ அமைச்சுக்கோ. அவன் சொல்றோம், ஆண்டவர் உன்னுடைய வாழ்வை ஜெயம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவருக்கு விமர்சனம் தெரிவிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவருடைய நாமம் ஜீவ புஸ்தகத்திலே சாட்சியாக எழுதப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய நாமம் வேற எத்தனை பேர் எத்தனை பட்ட பேர் வச்சு உனக்கு கொடுத்தாலும் என் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தினாலே அற்புதத்தை பெற்றுக்கொள், அதிசயத்தை பெற்றுக்கொள், ஜெயத்தை பெற்றுக்கொள். ஒரு ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்வில் எல்லாம் உனக்கு ஜெயப்படுத்துகிற இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் உங்களுடைய வாழ்வில் நடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.